சூர்யா அவர்களோட கருப்பு தான் இந்த வருஷத்திலே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அந்த படத்தோட டீடைல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் அனலைஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முக்கியமா அத தான் பார்க்க போறோம். அது இல்லாம ஹபீபி அப்படிங்கிற படம், டபுள் ஆக்குபன்சி, மூன்றாம் கண் அப்படிங்கிற படங்கள்லாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பிளாஸ்ட் சூப்பர் கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. பெத்தி அந்த படம் எப்படி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த படங்கள்லாம் பார்ப்போம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, சாமுரை அப்படிங்கிற படம் தான். அந்த ஃப்ரேமே அவ்வளவு சூப்பரா இருந்தது. சாமுரைல மூங்கில் காடுகள் அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஷேக் முகமது ஷேக், INSKM, முரளி சி, சரவணகுமார் சரவணன், வேர்ல்டு மணி கிங் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் நேத்து 19வது நாள் இந்தியால 2,39,00,000, டோட்டலா இந்தியால 90 கோடியே கடந்திருக்கு. 100 கோடியும் தாண்டி போகும் போல. வேர்ல்டு வைடு $290 மில்லியன், 2,700 கோடிக்கு மேல வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $1 மில்லியன். அப்புறம் தெயுல் பந்து 2 அப்படிங்கிற ஒரு மராத்தி ஃபிலிம் நேத்து 27வது நாள் இந்தியால 58 லட்சம், டோட்டலா இந்தியால 81 கோடியே 79 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி தான். இந்த படமுமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். சிங்கீதம் அப்படிங்கிற படம் நேத்து 5வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 52 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம். 4 கோடியே 15 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 5 கோடியே 49 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. ஸோ இதுவரையும் ஒரு சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. இனிமே வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அடுத்ததா வாரணம் ஆயிரம் தெலுங்கு டப்டு சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நேத்து 5வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 16 லட்சம், இந்தியால 17 லட்சம். 1 கோடியே 88 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 1 கோடியே 98 லட்சம் இந்த படம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் ரிலீஸை பொறுத்தவரையும். அதே மாதிரியே அல்லு அர்ஜுன் அவர்களோட ஹாப்பி அப்படிங்கிற படம் கேரளால மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. 16 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு நேற்று 5வது நாள். 1 கோடியே 40 லட்சம். இந்த படமே ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. முக்கியமா கேரளால ரிலீஸை பொறுத்தவரையும் நல்ல நம்பர். ஸோ பிளாஸ்ட் நேத்து 20வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டில் 55 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 11 லட்சம். 30 கோடியே கடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 30 கோடியே 50 லட்சமும், உலகம் முழுக்க 73 கோடியே 44 லட்சம். 75 கோடியே கிடக்குது. ஸோ பார்ப்போம், அது 75 கோடியா நிக்க போதா, இல்ல 80 கோடியை தாண்டி போதா, இல்ல 90 கோடி கிட்ட வரப்போதான்னு. 17 கோடி பட்ஜெட். அப்புறம் பெத்தி நேத்து 13வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 88 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 10 லட்சம். 215 கோடியே 28 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 334 கோடியே 4 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 350 கோடி பட்ஜெட். பரிமளா அண்ட் கோ நேத்து 12வது நாளுமே ஒரு நல்ல டீசென்டான நம்பர். தமிழ்நாட்டுல 28 லட்சம், உலகம் முழுக்க 38 லட்சம். 11 கோடியே 54 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 14 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 10 கோடி பட்ஜெட். அப்புறம் மூன்றாம் கண் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டுல 2 லட்சம், டோட்டலா இந்த படம் இந்த 5 நாள்ல 20 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. 6 கோடி பட்ஜெட். ரொம்ப சுமாரான வசூல் இல்ல. ஆனா இன்னொரு படம் சொல்றேன் பாருங்க, அது அதுக்கு மேல சுமாரான வசூல். ஆக்சுவலா இந்த படத்தோட டைரக்டர் எப்படிப்பட்டவர்னா, மிகப்பெரிய லெஜெண்டரி டைரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமாங்க, பாஷா, அண்ணாமலை, சத்யா, ஆளவந்தான் மாதிரி படம் எடுத்தவரு. அந்த படங்கள்லாம் நம்ம எத்தனை தடவை பார்த்திருப்போம், எவ்வளவு தடவை ரசிச்சிருப்போம். அந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் அந்த டைரக்டர், அதாவது சுரேஷ் கிருஷ்ணா எப்படி செதுக்கி இருப்பாரு. ஆனா அந்த டைரக்டரோட ஒரு படம் சாரு கேசின்னு ஒரு படம் வந்திருக்கு. எவ்வளவு கலெக்ஷன் சொல்றேன் பாருங்க. நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 1,10,000, டோட்டலா 7,85,000 இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. ரொம்ப சுமாரான ரொம்ப மோசமான கலெக்ஷன். 6 கோடி அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. சத்யராஜ், YG மகேந்திரன், சமுத்திரகனிலாம் நிறைய ஸ்டார் கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நான் சொன்ன மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் இயக்குனாரு. அவர் இது மட்டும் இல்லாம எக்கச்சக்க நல்ல படங்கள் இயக்கியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவரோட படம் வந்திருக்கிறது கூட நம்மளுக்கு தெரியல. அதாவது ஒரு படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லைங்கிறதெல்லாம் வேற. அப்புறம் அப்படி அவர் ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்திருக்கிறது கூட நம்மள நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலா இப்படி ஒரு படம் வந்திருக்குங்கிற போஸ்டர்லாம் நான் பார்த்தேன். எப்ப ரிலீஸுங்கிற அந்த விஷயம் கூட நம்மளுக்கு தெரியல. அதுலயும் முக்கியமா இந்த படத்துக்கு இவர் தான் டைரக்டர்ன்னு நான் பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டேன். போய் கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது நேத்தெல்லாம் 1,10,000, இன்னைக்கெல்லாம் 1 லட்சம் கூட தொடுமாங்கிறது தெரியல. 96,000, 97,000 வந்தாலே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு தான் இந்த படத்துக்குலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இந்த சாருகேசி அப்படிங்கிற இந்த படம் இந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாம போனதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் டபுள் ஆக்குபன்சி அப்படிங்கிற படம் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா இதை விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நேற்று டே 5 தமிழ்நாட்டுல 22 லட்சம், இந்தியால 23 லட்சம். 1 கோடியே 23 லட்சம் தமிழ்நாட்டிலும், இந்தியால 1 கோடியே 37 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6.5 கோடி.
ஸோ ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது வெற்றி பெறுமா தோல்வி ஆகுமாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா ஒரு டீசென்ட்டான ஆக்குபன்சி எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த டபுள் ஆக்குபன்சி. அப்புறம் ஹபீபி நேற்று 5வது நாள் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. 14 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் 15 லட்சம், 1 கோடி தமிழ்நாட்டிலையும், 1 கோடி 7 லட்சம் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 5 நாள்ல. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு. எல்லாரும் படம் பார்த்தவங்க எல்லாம் பாராட்டிட்டாங்க. ஆனா அது பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவென்யூவா கன்வெர்ட் ஆச்சானா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. மேபி வரப்போற நாட்கள்ல எப்படி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போதான்னு பார்ப்போம். அப்புறம் கருப்பு. ஸோ கருப்பு இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் இதுவரையும் ஒவ்வொரு டெரிட்டரியில எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டுல 168 கோடியே 83 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 38 கோடியே 26 லட்சம், கேரளால 13 கோடியே 84 லட்சம், கர்நாடகால 22 கோடியே 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 49 லட்சம், ஓவர்சீஸ்ல 82 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 328 கோடியே 66 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி. ஒவ்வொரு டெரிட்டரிலையும் இந்த படம் வந்து எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் ரெக்கவரி வச்சிருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பெரிய ப்ராஃபிட்டே கொடுத்திருக்கு கருப்பு. ஷேரா வந்திருக்கிறது 81 கோடியே 33 லட்சம். இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ், தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 40 கோடிக்கு போயிருக்கு. 41 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு. 203%, அதாவது டபுள் மடங்கு இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரை ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். தியேட்ரிக்கல் ஷேர் 19 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ், அதாவது இந்த படத்தை ஆந்திரா தெலுங்கானால விலை கொடுத்து வாங்கினது 7 கோடி. ஸோ ரிட்டர்னா வந்தது, அதாவது அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சதே 10-12 கோடி கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. 271% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. கேரளாலையுமே பெரிய ஹிட்டுங்க. 3.5 கோடிக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 6 கோடியே 33 லட்சம் ஷேரா வந்திருக்கு. அதாவது 180% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. கர்நாடகாலையுமே அதே மாதிரியே பெரிய வெற்றி. 4 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 10 கோடிக்கு மேல ஷேரா வந்திருக்கு. 252% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்குங்க கர்நாடகால. ஹிந்தி பெல்ட்லயுமே ஆக்சுவலா இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டுங்க. 1 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 1 கோடியே 66 லட்சம் ஷேரா வந்திருக்கு. 165% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. 165% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்லயுமே ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஷேரா வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட, 39 கோடிக்கு மேல. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 14.5 கோடி தான். ஸோ அங்கேயுமே ரெக்கவரி பர்சன்டேஜ் 270%க்கு மேல இருக்கு. ஸோ ஓவர்சீஸ்லயுமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஓவராலா உலகம் முழுக்க இந்த படம் 157 கோடியே 69 லட்சம் ஷேரா வந்திருக்கு. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 70 கோடிக்கு போயிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் 225% வந்து ரெக்கவர் பண்ணிருக்குங்க. ஆக்சுவலா ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் கூட இந்த படம் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க ஒரு 22 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இன்னும் 1 வாரம் 2 வாரம் இந்த படம் ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை 2வது முறை 3வது முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ சொல்லுங்க இந்த படத்துக்கு உண்மையிலேயே ரீவாட்ச் வேல்யூ இருக்கான்னு. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே செகண்ட் டைம் தேர்ட் டைம் நான் தியேட்டருக்கு போறேன், ஃபேமிலியோட போறேன் அப்படின்னே சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.